விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை ஆனி மாதம் 32ஆம் நாளுக்கான பலன்கள். அதாங்க விசாலக்கிழமை. இந்த விசாலக்கிழமைனாலே மகான்களோட வழிபாடு, மடம், மௌன விரதம். நமக்கு அங்கே அடிப்பிரதர்ஷனம் பண்ணலன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு இப்படி மகான்களோட வழிபாடை தேடி ஓடி போகக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சார், அதனால தான் சாய்பாபாவா சார்? சாய்னாலே கொடுங்கல்னு தானே அர்த்தம். சாய்பாபா என்ன கலருன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாள் சாய்பாபா தருவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம் அப்படிங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. மிக விரைவில் உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் மாதத்தோட கடைசி நாளுங்க. ஆடி மாதம் பிறக்க போகுது சார். ஆடி மாதமா கார்த்திக் சார்? லெஃப்டில் ஆடி, ரைட்டில் ஆடி, ஸ்ட்ரைட்டில் ஆடி, நடுப்புற ஆடி, ஆடின்னு ஆடி தள்ளுபடி, ஆடி பெருக்கு, அம்மன் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள், விரதம், அதே மாதிரி இந்த கருப்புசாமி, குலதெய்வங்கள், பரிவார தெய்வங்கள், எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள் இதெல்லாம் இருக்கே. அப்புறம் இந்த திருவிழா வைபவங்களெல்லாம் நம்ம ஊரில் சொல்ல முடியுமா? நல்ல கூஸ்பம்ஸாக இருக்குமே. இந்த ஆடி மாத பலன்லாமும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு மிக விரைவில் உங்களை தேடி ஆடி மாத பலனும் வரப்போகுது. இன்னைக்கு சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் இரவு 7:51 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். துவிதியை திதி காலை 8:50 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் மேல் இன்னைக்கு நாள் முழுதும் திருதியை திதி, சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. காலை 9 10:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரே. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் சார்? பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. நம்ம அன்புக்குரிய, நேசத்திற்குரிய, பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, பக்கத்துலேயே வச்சுருக்கேனே அந்த சாய்பாபாவினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அவருடைய மடம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா, அவருடைய ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அவரை தரிசனம் பண்ணுறதும், இந்த வண்டியில் ஒரு ரவுண்டு வருவார் பாபா எப்போவுமே, ரொம்ப அழகான வண்டி. அந்த வண்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதோ உங்களால் முடிந்ததை கொடுங்க. அவர் எப்படி திருப்பி கொடுக்குறாருன்னு பாருங்களேன். சாயினாலே கொடுங்கள்னு தானே அர்த்தம். அவர்கிட்ட பிரதர்ஷனங்கள் வருவதும், அவருடைய சச்சரிதத்தை பெருமையை காதால் கற்கிறதும் ரொம்ப அற்புதமான பலன்களை இன்றைக்கி நாளில் கொடுத்துரும். சந்திராசிரமத்துக்கு ஒரு எக்ஸம்ஷனாகவும் இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு இன்றைய நாளை ஆரம்பித்தால் நிறைய சந்தோஷங்கள் சாய்பாபா கிட்டேருந்து வரும். சார், யூ மீன் இன்னைக்கு சாய்பாபா தரும் மெசேஜா? ஆமாங்க, ஆமாம், அப்படி தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆலய தரிசனம், கோபுர தரிசனம், கருட தரிசனம், சகுன சாஸ்திரம். சார், யூ மீன் சகுனமா? லிசார்டு கத்துமா? ஆமாம், பள்ளி எப்படி சகுனம் சொல்லுதுன்னு பாருங்கள். நல்ல வார்த்தைகள், மங்களகரமான சப்தம், மங்களகரமான ஓசை, மங்களகரமான பேச்சு, மங்களகரமான வார்த்தைகள். ஆகா, கேட்கறதெல்லாம் இப்படி இல்லை இருக்கணும் அப்படின்னு நினைத்தாலே இனிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கார்த்திக் சார். கேட்டாலே இனிக்கும்னு நீ சொல்கிறப்ப தான் தெரியுது. கேட்டாலே இனிக்கும். இந்த மங்கள நிகழ்வு, மங்கள விஷயங்கள், மஞ்சள் நிறம், சந்தன நிறம் உங்களை சுற்றி சுற்றி வரும். இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிற நபர் கூட மஞ்சள் சந்தனம்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த மகானே உங்களை தேடி வந்திருக்கார் அப்படின்னா பாருங்களேன். ஆலய பிரசாதங்கள், ஆலயத்திலிருந்து வரக்கூடிய இனிப்பு பொருட்கள் உங்களை தேடி வரும். பிரசாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆகா, தெய்வமே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்கிற சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும்.
யூ ஆர் த சோசன் ஒன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகந்தன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ட்ராவல்கான பிளான், டிக்கெட்ஸ், அகாமடேஷன் பிளானிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன். ரிஷபராசி நேர்களே, மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன். உங்களுடைய சொல் செயல் சிந்தனை திறன் அடுத்தவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். அதாங்க, சாம்பிள் இல்லை, எக்ஸாம்பிளாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அடுத்தவர்கள் கண்டு கேட்டு வியந்து பிரமித்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், கண்ணாடிக்கு முன்னாடி உங்களுடைய அழகு எழில் தோற்றம், புது முயற்சிகள் பகித்தமாகும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரை, ஐயா செய்கிறது தான் சொல்வேன், சொல்கிறது தான் செய்வேன், மாற்றிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இந்த மாற்றிலாம் சொல்ல மாட்டேன், மாற்றிலாம் பேச மாட்டேன், ஒரு கோட்டை குறுக்க போட்டு பேச்சாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஓரம் போகிறதா வீரமாக போகிறதா, வீரம் வேண்டாம், இன்றைக்கி ஓரமாக இருக்கிறது மிதுனராசி நேர்களுக்கு நன்மை தரும். எடுப்பார் கைப்பிள்ளையே ஆகிடக்கூடாது, நம்மளை பார்த்து யாரும் கைப்பில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளோட பலத்தை கொஞ்சம் மறைச்சே வைப்போம். கோவப்பட்டு யார்கிட்டையும் எதையும் பேசிட வேண்டாம், இந்த வம்பு கலாட்டாலையும் மாட்டிக்க வேண்டாம், ஓரம் போவோம், வீரம் வேண்டாம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. இந்த பூமாலை பாமாலை ஒரே கெத்தாக இருக்க வேண்டிய தருணங்கள். எப்போவுமே பந்தை நம்ம சாமிக்கு தான் விடுவோம் இல்லையா கடகராசி நேர்களே. முதல்ல அவங்க பேசட்டும், முதல்ல அவங்க சொல்லட்டும், முதல்ல எதிரிகிட்ட இருந்து ஒரு தகவல் வரட்டும் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட்டு போவோம் பாருங்க. ரவுண்டில் கெத்துனா கெத்து காட்ட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீங்கள் மகுடம் கடகராசி நேர்களே. அடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள். நண்பனுக்கு நண்பனாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் நிற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நில் கவனி செல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். சபை நாகரிகம், கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றிக்கிட்டே இருப்பீங்க. பந்தை சாமிக்கு விடுவீங்கன்னா பார்த்துக்கங்களேன், அப்போ கெத்து எந்த அளவுக்கு காட்டுவீங்கன்னு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு. சார் எனக்கா, நிஜமாவா, நம்பலாமா, யூ மீன் குட் நியூஸ்? குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், கொஞ்சம் உறவுகளினுடைய உன்னதம், சிநேகிதர்களுக்கு நடுவே சந்தோஷமான தருணங்கள், திடீர் இனிப்பு பொருள், திடீர் அடைப்பிதழ், திடீர் தனப்பிராப்தம். சந்திரன் கேதுவை தாண்டினதுக்கு அப்புறமே ரொம்ப பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுவும் கேதுவோட நட்சத்திரத்தான மக நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை. நீ கல்ல பாருங்களேன், ஒரு மகானோட தரிசனம் ஆகுது, ஒரு மகானோட ஃபோட்டோகிராஃப் ஆகுது, ஒரு மகானோட விக்கிரகத்தையாவது, ஒரு மகானுடைய மடத்தினுடைய வாசலையாவது அப்படி திரும்பி பார்த்துட்டு போவீங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனந்தமாக எடுத்துக்கணும், அதிர்ச்சியாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக பயந்து தான் ஆகணும். அஞ்சுவது அஞ்சல் பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில். கன்னிராசி நேர்களே, நீங்கள் ரொம்ப அறிவாளியான ராசி. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவீங்க, எங்கே ஒதுங்கணுமோ அங்கே ஒதுங்குவீங்க. இன்றைக்கி பாயறதுக்கான நாள்லாம் இல்லை, கடிச்சு கொதறதுக்கான நாளெல்லாம் இல்லை. கோபம் வேண்டாம், கோபம் சத்ரு. கொஞ்சம் ஓரம்போ கன்னிராசி வண்டி வருது. ஆமாம் சார், ஆமாம் சார், என் வண்டி வருது, கொஞ்சம் ஓரமாக தான் எல்லாரும் போகணும், நானும் ஓரமாகவே மெதுவாகவே போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்குன்னா பாருங்களேன். சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு தான். அப்போது இந்த பொறாமை, ஆற்றாமை, இயலாமை, ஆமையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதே ரொம்ப நல்லது. 5 அடக்கல் இல்லையா, அந்த 5 ஆமையும் அடக்கிக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு நன்மை தரும். பொறாமை வேண்டவே வேண்டாம், காப்பீடிக்கிறது வேண்டாம். உண்மையான எஃபர்ட்ஸுக்கு என்ன உண்டோ அதை நம்ம செய்கிறது நல்லது. கொஞ்சம் பிளான் எதுவும் புதுசாக போடணுமோ அப்படின்னு கேட்கலாம். கழுத்து பகுதி வலிக்கிறது, முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது, கொஞ்சம் பேக் பெயின், ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சந்திரன் வர வரைக்குமே இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபார்முலா தாங்க, அந்த வின்னிங் ஃபார்முலா தான். உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அப்போ ரிப்பீட்டு அப்படின்னு அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய தருணம். உங்கள் ஸ்டைல் உங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வரவே வராது. இன்றைக்கி பாருங்கள், ஆடையில் பிரத்யேகத்துவம். நல்ல டார்க்கான கலரு, திக்காக தான் போட்டிருப்பீங்க, லைட்டாலாம் போட்டிருக்க மாட்டீங்க. கார்த்தி சார், ஆமாம் சார், எப்படி சார் நீ ஏதாவது பைனாகுலர் வச்சு பார்க்குறியா, இல்லை டெலஸ்கோப் வச்சு பார்க்குறியா, ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டே நான் டார்க்கான கலர்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். எதிரிக்கு சிம்மசோப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள். பழைய கடன்களுக்கான தொகையை எடுத்து வைக்கிறதும், இஎம்ஐக்கான இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டோங்கிற திருப்தியும், வரவு செலவை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணமும் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். பண வரவு சந்தோஷம் தரும்,
பணவரவு, மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. ஆனால் எப்போவுமே மௌனமாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைங்கிறது உங்களுக்காக உண்டு. ஒன்றே ஒன்று, பழி வாங்கக்கூடாது, கோபப்பட்டு திட்டக்கூடாது, நமக்கு வேண்டப்பட்டவங்க கோச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி யார் நமக்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிதல் துலாம் ராசினியர்களுக்கும் வரணும். மருந்து, மல்லிகை, மாத்திரையில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்காது. ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரிலாம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறது, ரீஃபில் பண்ணுறது, ஆர்டர் போடுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, இன்றைக்கி ரீசார்ஜோடு தான் இருப்பீங்க. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க, இந்த ரெக்க ரெண்டும் இல்லையே அப்படிங்கிறது தான். ஆமாம் சார், ஆமாம் சார், அப்ஸ்டர்ஸ் சார், டவுன்ஸ்டர்ஸ் சார், நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் 4 இடத்துலையும் காட்சி கொடுக்கறதுக்கு? அவருக்கு தான் மகாவிஷ்ணுவுக்கு 4 கரங்களாம், 4 கரங்கள்லையும் அவர் வேலை பார்ப்பாராமே, எனக்கும் 4 கை இருந்துட்டா 4 கையிலையுமே நான் வேலை பார்ப்பனே அப்படின்னு மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் 2-3 வேலையை பார்த்துட்டு கிடுகிடுன்னு அதுலேயும் பேர் வாங்கக்கூடியது நீங்கள் மட்டுமா தான் இருக்கும். இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் 4 விதத்துலேயுமே இருக்கும். ஆனால் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. கடைசியில் பாருங்களேன், செம்ம டயர்ட்னஸ் இருக்கும், நேரங்கெட்ட நேரம், தூக்கங்கெட்ட தூக்கம். ஆமாம் சார், இந்த மத்தியானம் 2 to 4 தான் டொங்னு பெல் அடிக்கிறாங்க. இந்த பிற்பகல் 2 to 4 அப்படி லேசாக கண்ணசர்ற நேரத்தில் தான் ஃபோனில் முக்கியமான ஒரு கால் வருது, ஒரு மெசேஜ் வருது, ஒரு அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி அப்செட் ஆகலாம், ஆனால் ஆஃப்செட் ஆக மாட்டீங்க, ஆஃப் ஆக மாட்டீங்க. தொடர்ந்து சார்ஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் ஃபோனுக்கு வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுரும். அதேமாதிரி உங்களுக்கு ரெக்க இருந்ததுன்னா 4 இடத்துக்கும் நீங்களே பறந்து போய் நானே அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், அடுத்தவங்களை நம்பி கொடுக்கல அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலைக்கு வரல, ஆல் லேட்டு, வந்தது லேட்டு. ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டேன், சொமேட்டோவில் ஆர்டர் போட்டேன், இந்த உபேரில் ஆர்டர் போட்டேன், இந்த மீட்டர் ஆட்டோவை கேட்டேன், லேட்டு இப்போவே லேட்டு அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் காலதாமதம்ங்கிறது, கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், சந்திரனே வெயிட்டிங் தான். அப்போ நீங்களும் வெயிட்டிங் ரூம், வெயிட்டிங் லிஸ்ட், வெயிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சார், யூ மீன் வெயிட் பீரியடா சார், வெயிட்டிங் லிஸ்ட்டா சார்? ஆமாம். அப்போ நான் யாருக்கும் நன்றிலாம் சொல்ல வேணாமா? வெயிட்டிங்காக இருக்கிறப்ப யாருக்கு நன்றி சொல்கிறது? நமக்கு தான் நம்மளே சொல்லிக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிறைய இருந்தாலும் அதையும் முன்னேற்றமாகவே பார்க்கக்கூடிய நிலை, மனோப்பான்மை உங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர வேறு யாருக்கும் வராது. மௌன குரு, மௌனம் பேசியதே மௌனம் சம்மதம். நம்ம எப்பவும் மௌனமாக இருப்போமே, அந்த சாய்பாபாவோட சரித்தம் படிப்போம், மகான்களோட சரித்தம் படிக்கிறது, மகான்களோட கதை கேட்கறது, மகான்களோட திருவுருவப்படத்தை பார்க்குறப்ப என்ன ஒரு அந்த முகத்தில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், இன்றைக்கி அந்த சந்தோஷமும் பூரிப்பும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை க்யூவில் நிற்கணும், காத்து இருக்கணும். ஆமாம் சார், என்ன காத்திருக்க வச்சுட்டாங்க என்ன எப்பவும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் விஐபி தான், விஐபி ட்ரீட்மெண்ட் தான், ஸ்ட்ரைட் டைரக்ட் என்ட்ரி தான். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சவங்களை சந்திக்க முடியாது, தெரிஞ்சவங்க வரமாட்டாங்க. இப்போவே லேட்டுங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். வேற ஒருத்தங்க தான் அங்கே இருப்பாங்க, ஓடு ஒடியா நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நில்லுங்கம்பாங்க. நீங்கள் எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியுது, ஆனால் சந்திரனுக்கு தெரியாதுல்ல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓரம் போ அப்படின்னு கொஞ்சம் ஓரமாக நிற்க வைப்பாங்க. 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1ங்கிறப்ப தான் நமக்கு மூக்கு மேலே கோபம் வரும். மூக்கு மேலே ராஜான்னு ஸ்ரீகாந்த் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மூக்கு மேலே கோபம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற நிலை மகராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் மௌனத்தை பதிலாய் கொடுப்பது நல்லது, தியானத்தை பதிலாய் கொடுப்பது நல்லது. மௌன சம்மதம், மௌன ராகம், மௌனம் பேசியதே மௌன குரு அப்படின்லாம் இருக்க வேண்டிய நிலை. மௌனத்தை மனசில் நினச்சிக்கோங்க, எல்லா இடத்துலையும் பதில் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி உங்கள் கோபத்தை கின்ற மாதிரியே ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, கோபத்தை கிளற மாதிரியே ஸ்டாப் பண்ணுவாங்க. வாகனம் நிறுத்துறதுலையும் பெரிய சர்ச்சைகள் ஏற்பட வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நானும் பார்க்குறேன், எனக்கு என்னதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. ஆறுதல் பரிசு நிச்சயம் உண்டு சார். அப்படியா சார்? நல்ல ஆலய தரிசனம், அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றது, அந்த கோவிலில் ஜடாரியை வாங்கிக்கிறது, இல்லை மடத்தில் அந்த குனிஞ்சு அந்த இதை வாங்கிக்கிறது பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு. இன்றைக்கி ஆசீர்வாதம், வாழ்த்து, சுப செய்தி, சுபத்துவமான வார்த்தை ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எதிர்பாட்டு, பின்பாட்டு, நீங்கள் என்னை பார்த்து நிப்பாட்டுங்காதீங்க, உங்களை தான் யாராவது நிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்கன்னு அவங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. வாகனத்தில் எரிபொருள் பாருங்கள், சிவப்பு லைனுக்கு கீழே இருக்கும். ஆமாம் சார் எரிபொருள் போடணும் சார், காத்திருக்கேன் சார், காத்திருந்து தான் நின்று போட வேண்டிய அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை. வாகனத்துக்கான விரயம், வாகனத்திற்கான தணிக்கை, வாகன ஆவணங்களை சரிபார்ப்பது, லேசாக அடிவயிறு கலக்கிக்கிட்டே தான் இன்றைக்கி கொஞ்சம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓட்டிக்கங்க, உங்களை யாரும் ஓரம் போன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்களே ஓரமாக தான் போவீங்க.
அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சவாலுக்கு சவால், எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன், பகைவனுக்கு பகைவன் அப்படின்னு இப்படி பல ரூபத்தில் காட்ட வேண்டிய தருணம்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு 6வது முகம் இருக்குது, அதை பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற நிலை. என் பேர் படையப்பா, இளஞ்சிங்க நடையப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஸ்டைல்னா ஸ்டைல் அப்படி ஒரு ஸ்டைலாக இருக்கும். நீங்களே ஒரு ஸ்டைலான ஆள் தான். ஆனால் பாருங்கள், உங்கள் ராசியில் இருக்க சனி பகவானுக்கு அந்த ஸ்டைலெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கங்க. வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், உண்மை உழைப்பு உயர்வு, சத்தியமேவ ஜெயத்தே, பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது தான், கடமையை செய், மீனராசி நேயர்களே கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதே. அந்த பலனை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. இன்றைக்கி வயோதிகர்கள், கால் முடியாதவர்கள், அந்த காலில் கட்டு போட்டிருக்கிறவங்க, கையில் கட்டு போட்டிருக்கிறவங்க, கொஞ்சம் அந்த வாக்கர் வச்சு நடந்து வரவங்க, இவங்களை கடந்து வரும்போது நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம், அவங்க பாட்டுக்கு அவங்க போகட்டும்னு போகாமல் இது என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விசாரணை செய்யுங்களேன். அவங்க மனதிற்கு அது சுகமானதாக இருக்கும். அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அதை காதில் கேளுங்களேன். அதுதான் இன்றைக்கான ரொம்ப பெரிய பரிகாரம். சனி பகவானே உங்களுக்கு குருவாக இருந்து அந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல சகுனத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். சார், யூ மீன் ஓல்டு மேன், ஓல்டு உமன், இல்லை அந்த கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி கால் பாதிக்கப்பட்டவர்கள், வயோதிகர்கள், வாக்கரோடு வருபவர்கள், 3 சக்கர வண்டி, இதெல்லாம் நான் கடப்பேனா? அஃப்கோர்ஸ் கடப்பீங்க. அது கடந்தால் சனி பகவான் உங்களுக்கு குருவா நின்று வாழ்த்துறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சாய்பாபாவை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.